إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த ஜும்மா நாளிலே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவத்திலே அறிந்து கொள்வதற்காக நம் அனைவர் மீதும் இந்த அல்லாஹ் தஆலாவுடைய அன்பும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய கருணையும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்று. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எதை நாடுகிறாரோ அதுதான் கிடைக்கும். ஒருவரது ஹிஜ்ரத் உலகை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அதை அவர் அடைவார். அல்லது அவருடைய ஹிஜ்ரத் ஒரு பெண்ணை மணப்பதாக இருந்தால் அவர் அவளை மணப்பார் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே முதலாவதாக பதிவு செய்யப்பட்டது. இந்த அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அதனுடைய நோக்கத்தை கொண்டுதான் அதற்கான அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. உலக காரியத்திற்காக நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த உலகத்திலே நமக்கு தேவையானது கிடைத்துவிடும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்காக ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம் என்பது அவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை அல்லாஹ்வை முன்னிறுத்தியதாக இருக்க வேண்டும். அது இபாதத்தாக இருந்தாலும் சரி, அல்லது பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஹுக்குக்குல் இபாதா என்று சொல்லக்கூடிய அமல்களாக இருந்தால், அப்ப எல்லாமே அல்லாஹ்வுக்காக அவனுடைய திருமுகத்திற்காக நாம் செய்தோம் என்று சொன்னால் அதிலே நமக்கு நன்மை கிடைக்கும், கூலி கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் எதை அடைய ஆசைப்படுகிறோமோ அதை அடைந்து விடுவோம். இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் தர்மம் செய்கிறார்கள், நன்மை செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப சில மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்கிறாங்க, முஸ்லீம் இல்லாத மக்கள் எத்தனையோ நன்மைகள் செய்கிறார்களே, அவர்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்திலே கிடைக்குமா? இல்லை. அவர்களுக்கு இந்த உலகத்திலே பாராட்டும் அவர்களுக்கான அந்த நன்மைகள், நன்மை என்று சொல்ல முடியாது, அந்த பதவிகள் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும், மறுமையில அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்காது என்று சொன்னார். அப்ப இந்த அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது இறைவனுக்காக அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், இவர் பெரிய வணக்கசாலி, இவர் மிகச்சிறந்த ஒரு கொடையாளர் என்று சொல்வதற்காக நம்முடைய இபாதத்துகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதுல நன்மை கிடைக்காது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே முற்றிலுமாக அழித்தொழிக்கப்படும்.
ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், நம்ம காலையில எழுந்ததில் இருந்து நாம் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெருமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர் அதை தெரிந்து செய்கிறார்கள். சில பணக்காரர்கள், பதவியில வைக்கக்கூடியவர்கள், அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அந்த செல்வாக்கு, அந்த அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வைத்து பெருமை அடிப்பதை பார்க்கிறோம். ஆனால் சிலர் என்ன செய்யறாங்கன்னா அறியாமலே தங்களுக்கு அது நன்மையா தீமையா என்று தெரியாத வகையிலே பெருமை அளிப்பதை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த முகஸ்துதி இருக்குது பாருங்க, இது எவ்வளவு பாதகமான ஒரு செயல் என்று சொன்னால், ஒரு முறை சஹாபாக்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் உரையாற்றுவாங்க, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட பெரிய குழப்பம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னாங்க. தஜ்ஜால் என்பவன் வருவான், அவனுடைய குழப்பம் தான் மிகப்பெரிய குழப்பம். ஏன் எல்லா நபிமார்களும் இந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரித்திருக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட ஒரு பாதகமான ஒன்று இருக்கிறதா என்ன என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் ரியா, முகஸ்துதி என்று சொன்னார்கள். அதற்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர் தொழுகையிலே நிற்பார், பிறர் நம்மை நோக்குகிறார்கள் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டால் அந்த தொழுகையை அவர் அலங்கரிப்பார் என்று சொன்னார். சிந்திச்சு பார்க்கிறோம், தொழுகை என்பது ஒரு வணக்க வழிபாடு, அதுல நமக்கு நன்மை கிடைக்கும் அதை செய்தால். ஆனால் அந்த நன்மை கூட என்ன ஆகும் சொன்னா தீமையாக மாறிவிடும். எப்போது என்று சொன்னால் இது பிறருடைய பாராட்டை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்யப்பட்டதாக இருந்தார். அப்ப இது ரியா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ரியா எப்படிப்பட்டது என்று சொன்னா, ஒரு நிலவு இல்லாத ஒரு இருளான ஒரு பகுதியில கரும் பாறை இருக்கிறது, அந்த பாறையின் மீது ஒரு எறும்பு ஊர்ந்து சென்றால் அது எப்படி கண்ணுக்கு புலப்படாதோ அதை விட இது என்ன செய்யுமா, ரொம்ப ஒரு பாரம், அதாவது நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்குது பாருங்க, அது மிக கடுமையானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு சாதாரணமாக நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும், நம்முடைய அந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லது நாம் செய்யக்கூடிய உலக காரியங்களாக இருந்தாலும், அதை பிறருக்கு தெரியப்படுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு அன்னைக்கு தூக்கம் வராது. அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பாக இருப்பதை பார்க்கிறோம். நாம ஒரு நன்மை செஞ்சா உடனே அது மக்களுக்கு தெரியணும் என்று ஆசைப்படுகிறோம். அப்ப இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யப்படக்கூடிய பிரத்யேகமான ஒரு வணக்க வழிபாடு. அதை நம்ம எப்படி ஆக்கிட்டோம், மக்களுக்கு தெரிஞ்சாதான் நம்மள பெரிய ஆபீதங்கள் நினைப்பாரு என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்ப பொதுவாகவே நீங்க ஒரு சில மக்களுக்கு, ஒரு சில நண்பர்களுக்கு போன் பண்றீங்க, எடுக்கல, அவர் பிறகு உங்களுக்கு அந்த போனை திரும்பி இந்த போன் பண்றாரு, சொல்றாரு, தப்பா நினைக்காதீங்க, நீங்க போன் பண்றப்போ நான் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருந்தேன், அல்லது நான் நஃபிலான தொழுகையை தொழுது கொண்டிருந்தேன். இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவர் சொல்றாரு, நான் செஞ்ச நன்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். சாதாரணமாக மக்கள் இந்த உலக காரியங்கள்ல பெருமை அடிக்கிறது பாத்தீங்கன்னா, செல்வந்தராக இருந்தா பெருமை அடிப்பாரு, பெரும் பணக்காரராக இருந்தா அவருடைய அந்த செல்வத்தை வச்சு பெருமை அடிப்பார். சில பேர் குடும்ப பாரம்பரியம், நான் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன், எங்க தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை தெரியுமா என்று பெருமை அடிக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். இது வழக்கமான ஒன்று. ஆனால் சிரமப்படுவதை கூட இன்னைக்கு பெருமையா சொல்றாங்க. ஒருத்தர் போய், நான் ரொம்ப சிரமப்படுறேன், என்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, அதை கேட்கக்கூடிய அந்த மனிதர் சொல்றாரு, என்ன நீ என்ன பெரிய சிரமப்பட்ட, நான் படாத சிரமமா, அதுலயும் பெருமை, நான் பார்க்காத கஷ்டமா, அதையெல்லாம் பார்த்துட்டு நான் இப்படி வந்திருக்கிறேன். அப்ப சர்வ சாதாரணமாக நம்முடைய பேச்சிலும் நம்முடைய உடல் மொழிகளிலும் அந்த பெருமை வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே போல பாருங்க, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், திருமணமாக இருக்கட்டும், இன்னைக்கு திருமண விழாக்கள் என்பதே பெருமை அடிப்பதற்காகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். என்னுடைய திருமணத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆடம்பரமான திருமணம், என்னுடைய திருமணத்திற்கு இந்தந்த விஐபிகள் வந்தார்கள் என்று பெருமை அடிப்பதற்காகத்தான் திருமணமே இருக்குது.
எளிமையான முறையில யாரும் திருமணம் நடத்துறதில்லை. அதே போல அமல்களை எடுத்துக்கொண்டால் தர்மம் செய்யறதுலதான் இன்னைக்கு அதிகமான பெருமை. அதே போல ஹஜ்ஜுடைய அந்த அமல் இருக்குது, நம்ம அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். ஹஜ் என்பது நம்முடைய கடமை, அதை நம்ம அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அந்த ஹஜ் மப்ரூர் என்ற அந்த நன்மையை நாம் அடையறதுக்கு தான் நம்ம செய்யறோம். ஆனா இன்னைக்கு ஹஜ் எப்படி ஆகிவிட்டது? பகட்டான ஹஜ்ஜாக ஆகிவிட்டது. ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக பெரிய விருந்து கொடுப்பது, எல்லோரிடத்திலும் அந்த ஹஜ்ஜுக்கு போற செய்தியை சொல்வது என்பது, ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரியா ஹஜ்ஜுடைய ரியாவை குறித்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார். முதலாக ஹஜ்ஜுக்கு போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய ஒட்டகத்திலே அமர்ந்து அந்த ஒட்டகத்தினுடைய அந்த முதுகு பகுதி இருக்குது இல்லையா, அது வரைக்கும் தன்னுடைய தலையை சாய்த்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை ரியா இல்லாத, பகட்டு இல்லாத ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பாயா. அப்ப எந்த அளவுக்கு அவங்க பயந்திருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நம்மை அறிந்தோ அறியாமலோ அந்த பெருமை என்பது வந்துவிட்டது. ஏன் இப்படி பெருமையை குறித்து இஸ்லாம் கடுமையாக சொல்கிறது என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரே வார்த்தையில் அதை முடிச்சு விட்டுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, லா யத்ஹுலுல் ஜன்னத, சொர்க்கத்திற்கு நுழையவே முடியாது, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. ஏன் இவ்வளவு கடுமையாக அந்த மார்க்கம் இந்த பெருமையை பற்றி சொல்லுது என்று சொன்னா, அல்லாஹ் சொல்றா, பெருமை எனக்கு உரியது, பெருமை என்னுடைய மேலாடை, கண்ணியம் எனது கீழாடை, இதோடு யார் போட்டி போட்டாலும் அவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அடிப்படையில் நம்ம பயந்துக்கிறோம். இந்த சாதாரண விஷயம் இல்ல. இந்த மார்க்கத்துல நம்முடைய அமல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த பெருமை என்பது, புகஸ்துதி என்பது. சிந்திச்சு பார்க்கிறோம், எதற்காக பெருமைப்பட வேண்டும்? என்ன இருக்கிறது பெருமைப்படுவதற்கு? என்ன தகுதி இருக்கிறது ஒரு மனிதனுக்கு? பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேல ஒரு மனிதனால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை படைத்திருக்கிறான். வயோதிகத்திலோ அல்லது ஒரு நோய் ஏற்பட்டாலோ இன்னொரு மனிதனுடைய துணை இல்லாமல் அவனால் செயலாற்ற முடியாது. அப்புறம் எதற்கு? இது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இது எல்லோருக்கும் பொருந்தும். அப்ப மனிதனே பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அடுத்த நொடி நமக்கு தெரியாது. உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா நமக்கு தெரியாது. அப்புறம் என்ன பெருமை வேண்டி இருக்கிறது வாழ்க்கையில? அப்ப இந்த அடிப்படையை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த செல்வம், இந்த பதவி, அந்தஸ்து எல்லாம் எப்பவுமே ஒவ்வொரு இடத்துல இருக்காது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், நாம் இந்த கால சக்கரத்தை மனிதர்கள் மத்தியிலே மாற்றி சுழற்றி கொண்டே இருப்போம். அப்படி என்ன அர்த்தம்? ஒருவன் மேல இருப்பான், செல்வந்தனாக இருப்பான், பதவியில் இருப்பான், அடுத்த தலைமுறை கீழே வந்துடும். சிலர் ஏழையாக இருப்பார்கள், ஒரு தலைமுறை அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தின் காரணத்தினால அவர் அடுத்த தலைமுறையிலே மிகப்பெரிய செல்வந்தராக வந்து விடுவார். அப்ப இதெல்லாம் நம்முடைய கையில கிடையாது. இப்ப அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய அந்த வாசகம் நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எத்தனையோ சமுதாயங்களை அளித்திருக்கிறாங்க. ஆது சமுதாயம், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இர்ம தாத்தில் இமாத் வ ஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹர பில் வா. அல்லாஹ் தஆலா ஆது கூட்டத்தை இதுல சொல்றான், சமூது கூட்டத்தை சொல்றான், வ ஃபிர்அவுன பில் அவுதா, ஃபிர்அவுனை பத்தி சொல்றான். இந்த ஒரு வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த 3 பேருக்குமான ஒரே ஒற்றுமை என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் ஆணவம் கொண்டார்கள், பெருமை அடித்தார்கள், வேற ஒண்ணு இல்லை. இந்த ஆது சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இரம் என்ற அந்த இரம் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் மிகப்பெரிய மலைகளை குடைந்து அங்கே என்ன செய்வாங்க, இந்த தூண்களை அமைத்து வீடுகளை அமைத்துக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு பலசாலிகள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான். அவர்கள்
நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள், பெருமை அடிக்கிறார்கள். ஏறத்தாழ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், 7 இரவுகள் 6 பகல்கள் நாம் சூறாவளி காற்றை அவர்கள் மீது ஏவினோம். நபி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த சமூகம் எப்படி ஆச்சு தெரியுமா? அடியோடு சாய்ந்து விட்ட பேரித்தம் மரங்களை போல அவர்களை நபியே நீங்கள் இருந்தால் பார்த்திருப்பீர்கள் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதை அறிவித்துக் கொடுக்கிறான் அல்லாஹ். அதே போல ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் அல்லாஹ்வை விட மேலானவன். அவன் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டான். அதே போல ஹாரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான், மூசா நபியுடைய சொந்தக்காரன். இவனுடைய செல்வங்கள், இவனுடைய பொக்கிஷங்கள், இவற்றை சுமந்து செல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்குமா? அவ்வளவு பெரிய செல்வந்தனாக அல்லாஹ் அவனை ஆக்கியிருந்தான். அவன் சொன்ன அல்லாஹ் தஆலா அவனை எச்சரித்தான், உனக்கு கொடுத்த இந்த செல்வத்தை கொண்டு நீ மறுமையினுடைய வீட்டை நீ தேடிக்கொள் என்று அல்லாஹ் எச்சரித்தான். அவன் கேட்கவில்லை. அவன் தன்னுடைய சகாக்களோடு ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டி அந்த மாளிகையை திறப்பதற்காக போகிறான். போகக்கூடிய வழி எல்லாம் ஏழைகளுடைய குடிசைகள் இருக்கின்றன. ஏழைகள் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், வாழ்ந்தால் இவனை போல வாழ வேண்டும். அங்க போய் அந்த மாளிகையில கால வைக்கிறான். அவன் அந்த கூட்டத்தாரோடு அந்த மாளிகை மண்ணிலே புதைந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. அந்த ஏழைகள் சொன்னார்களாம், இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நாங்கள் போதுமாக்கி கொண்டோம். அன்பானவர்களே, எந்த ஒன்றும் எந்த நாளும் நிலைத்திருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், யாராலும் எந்த ஒட்டகத்தாலும் அதை முந்த முடியாது. அப்படிப்பட்ட வேகமாக ஓடக்கூடிய ஒட்டகம். ஆனால் ஒரு கிராமவாசி ஒரு ஒட்டகத்தை ஓட்டிட்டு வர்றாரு. அந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தோடு போட்டி போட்டு அதை முந்திக்கிடுது. சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகத்தையே ஒரு சாதாரண கிராமவாசியுடைய ஒட்டகம் முந்திவிட்டது என்று கவலைப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், அமைதியாக சொன்னார்கள், மக்களே கவலைப்படாதீங்க, எந்த ஒன்று மேலே எழுந்து செல்கிறதோ அதை ஒரு நாள் அல்லாஹ் தஆலா கீழே கொண்டு வந்தே தீருவான். இது அல்லாஹ்வுடைய நியதி என்று சொன்னார். அன்பானவர்களே, அப்ப இதுதான் நம்ம புரிய வேண்டிய விஷயம். எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல. ஆனால் மறுமை நிரந்தரம், மறுமைக்கான வாழ்க்கை நிரந்தரம். அப்ப நம்ம யாருக்காக அமல் செய்ய வேண்டும், யாருடைய அந்த பாராட்டை பெற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும்? அல்லாஹ் தஆலாவுடைய பாராட்டை மட்டுமே என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லைஸ அலைக ஹுதாஹும் வலக்கின்னல்லாஹ யஹ்தி மை யஷாஹு வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலிஅன்ஃபுசிகும் வமா துன்ஃபிகுன இல்லா பிஆஹ வஜ்இல்லாஹ். நபியே, அவர்களை நேர்வழியில் நடத்துவது உன் மீது கடமை அல்ல, ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ் தஆலா நேர்வழியில் நடத்துகிறான். இன்னும் நல்லதிலே நீங்கள் எதை செலவு செய்தாலும் அது உங்களுக்கே நன்மை பயப்பதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக மட்டுமே செலவு செய்யுங்கள். அப்போ நமக்கு தெளிவாக மார்க்கம் சொல்லி காட்டுவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவுக்காகத்தான் நம்முடைய அமல்கள் செய்யப்பட வேண்டும். சஹாபாக்களுடைய நிலைமையை ஒரு வசனத்துல இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதற்கான விளக்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு குர்ஆனுடைய வசனம், வல்லதீன யூதூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். இன்னும் எவர்கள் தங்களுடைய இறைவனிடம் தாங்கள் திரும்பி செல்ல வேண்டியவர்கள் என்று அஞ்சக்கூடிய உள்ளத்தினராய் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததில் இருந்து வேண்டிய அளவுக்கு செலவு செய்வார்கள். உலாயிக யுஸாரிஊன ஃபில் ஹைராத்தி வஹும் லஹா சாபிகூன். இவர்கள் தான் நன்மையின் பக்கம் விரைகிறார்கள், இன்னும் அவற்றை நிறைவேற்றி வைப்பதிலே முந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
இந்த வசனம் இறங்கப்பட்ட உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த தர்மம் செய்யக்கூடிய இந்த மக்கள் அதை செய்துவிட்டு ஏன் அஞ்ச வேண்டும்? நன்மை தானே செய்யறாங்க, விபச்சாரம் செய்யவில்லையே, மது அருந்தவில்லையே. அந்த வாசகம் இந்த ஹதீஸ்ல அப்படியே வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, அவர்கள் தொழுகக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள், ஆனால் அவர்கள் செய்த அந்த நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பாக இருக்கிறதா என்று அஞ்சக்கூடியவர்கள். நாமளும் தொழுகிறோம், நாமளும் நோன்பு வைக்கிற எல்லா அமல்களும் செய்யலாம், ஆனால் அல்லாஹ்விடத்துல பத்திரமாக இருக்கிறதா? யாருக்காவது அந்த பயம் இருக்கிறதா? அப்ப அவர்கள் அஞ்சினார்கள் என்று சொன்னால், அப்ப இதுதான் இந்த அமல்களிலே ஏற்படக்கூடிய ரியா என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா சொல்றா, ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான். அவர்கள் கபருடைய வாழ்க்கை அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் கொல்லப்பட்டால் அதை ஆடையோடு கபனிடப்பட வேண்டும். இந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் அவர்கள் கூட எந்த நோக்கத்திற்காக அந்த ஷஹாதத்தை செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், ஒருவர் தனிப்பட்ட கோபத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிறார், இன்னொருவர் தன்னுடைய குலப்பெருமையை காப்பதற்காக போர் செய்கிறாரு. இதுல அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட அந்த போர் எது என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காகவும் இவர் போர் செய்கிறாரோ அதுதான் உண்மையான ஷஹாதத் என்று சொன்னார். அப்போ நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்மைகள்ல கூட இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்க ரொம்ப எளிமையான வாழ்க்கை, பகட்டில்லாத வாழ்க்கை. யாரும் எளிதாக அவர்களை அணுகிவிட முடியும், அவ்வளவு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஒரு முறை ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா என்ற சஹாபி அறிவிக்கிறார், அந்த பயணத்திலே மர்ருல் லஹ்ரான் என்ற ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். அங்கே அல் கபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தினுடைய பழத்தை மக்கள் பறித்து சாப்பிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பழங்களிலேயே கருப்பு நிற பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள், அது சுவையாக இருக்கும் என்று சொல்றாங்க. இப்ப மக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது இந்த ஆடு மேய்க்கிறவங்க, இந்த பகுதியில் ஆடு மேய்ப்பாங்க இல்லையா, இடையர்கள், அவர்களுக்கு தானே இது தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் நபியின் இல்லா அக்ஸரல் கனம், நானும் சில கிரயங்களுக்காக ஆடுகளை மேய்த்திருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை நாம செஞ்ச அந்த தொழிலை கூட இன்னைக்கு நிறைய பேர் சொல்வதற்கு வெட்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் ரொம்ப எளிமையாக, பெருமை இல்லாம நான் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்ன ஒரு நபிதான் நம்முடைய நபி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், தொழுகையில பெருமை இருக்கும். என்ன பெருமை? இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ வ ஹுவ ஹாதிஊஹும் வ இதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா யுராஊனன் நாஸ் வலா யذ்குருன அல்லாஹ இல்லா கலீலா. நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை வஞ்சிக்க நாடுகிறார்கள், அல்லாஹ்வும் அவர்களை வஞ்சிக்க நாடுகிறான். தொழுகைக்கு அவர்கள் தயாராகும் பொழுது சோம்பலோடு இருப்பார்கள். மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்வார்கள். இன்னும் மிக சொற்ப அளவின்றி அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களுக்கு இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் பள்ளியில போய் என்ன செய்வாங்க? மக்களுக்கு காட்டுவதற்காக, மக்களிடத்திலே பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அமல்களை ஆக்கிக் கொள்வார்கள். இந்த பாராட்டு என்பது நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். ஒரு மனிதர் நம்மை பாராட்டுறான்னு சொன்னா அதுல ஏதாவது நன்மை இருக்குதா? அந்த பாராட்டு எவ்வளவு காலத்திற்கு நிற்கும்? சிந்திக்க வேண்டாமா? ஒரு மனிதர் பாராட்டுறான்னு சொன்னா அதுல நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? இல்லை. யார் பாராட்டின நன்மை கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை குறித்து மலக்குகளோடு பேசுவான். என்ன பேசுவான்? இந்த அடியான் என்னை வணங்கினான், என்னை இபாதத்து செய்தான், இவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் மலக்குமாரிடத்திலே இந்த மனிதனை குறித்து பாராட்டுவான். இப்ப நமக்கு எந்த பாராட்டு வேண்டும் என்பதை
நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா எல்லா மகசருடைய மைதானத்திலே நிற்கும் பொழுது அங்கே எல்லோருக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டு சென்று விடுவார்கள். காபிர்கள், முனாஃபிக்குகள், யகூதிகள், நசாராக்கள் எல்லோரும் சென்று விடுவார்கள். மூமின்கள் மட்டும் இருப்பார்கள். மூமின்களிலே தொழாதவர்கள், தொழுதவர்கள், இப்படி ஒரு கூட்டம் நிற்கும். அல்லாஹ் தஆலா அந்த மகசருடைய நாளிலே அந்த முஸ்லிம்களை நோக்கி சொல்வார், நான் என்னுடைய பாதங்களை வெளிப்படுத்த போகிறேன், நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்வார். அப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாதங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே எல்லோரும் சஜிதா செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட சாரால் சஜிதா செய்ய முடியாது. அவர்களுடைய உடம்பை அல்லாஹ் தஆலா ஒரு பலகை போல மாற்றி விடுவார். என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுக்காக எந்த ஒன்றையும் செய்யவில்லை. அன்பானவர்களே, மேலும் அல்லாஹ் சொல்வானா, அந்த மனிதர் மறுமையில அந்த மகசூல்ல விசாரிக்கும் பொழுது, யாருடைய பாராட்டை பெறுவதற்காக இந்த உலகத்திலே நீங்கள் அமல் செய்தீர்களோ, நன்மை செய்தீர்களோ, அவர்களிடத்திலே போய் நீங்கள் கூலிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். என்னிடத்திலே கூலி கிடையாது என்று அல்லாஹ் சொல்வான். அவங்கள்ட்ட கூலி எங்க இருக்கு? உங்களை பார்த்தோன்னே விரண்டு ஓடுவார்களே. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. இந்த தாய் ஓடுவார், தந்தை ஓடுவார், சகோதரர் விரண்டு ஓடுவார். எதற்காக? சொத்தை கேட்டு விடுவோம் என்றா? இல்ல, ஒரே ஒரு சின்ன நன்மைய நம்ம கேட்டு கொண்டு பயந்து ஓடுவாங்களே, அவங்களா நமக்கு நன்மை தருவார்கள் நினைத்துப்பார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது. அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் மன்னிப்பும் கிடைக்கும். அல்லாஹ்வை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார்? கூலி தருபவனும் அவன்தான். அப்ப இந்த அடிப்படையை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சில மூமின்களுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். வயத்தஈமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனா வயத்தீமா வஅஸீரா. அல்லாஹ் மீதுள்ள பிரியத்தினால் ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும், சிறைப்பட்டோருக்கும் நாங்கள் உணவளிக்கிறோம். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக மட்டும்தான் நாங்கள் இந்த நன்மையை செய்கிறோம். அவர்களிடமிருந்து நன்றி என்ற அந்த வார்த்தையை கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மேலும் அவர்கள் சொல்வார்களா, இன்னா நஹாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. எங்கள் இறைவனிடமிருந்து நாளை மறுமையிலே முகம் கடுகடுத்து சுண்டிவிடக்கூடிய அந்த மறுமையினுடைய அந்த நரக நெருப்பை நாங்கள் அஞ்சுகிறோம். அப்போ அவங்க நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்காக, அந்த அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக தர்மம் செய்கிறார்கள். எதற்கு அஞ்சுகிறார்கள்? நாளை அல்லாஹ் தஆலா நமக்கு நரகத்தை தந்து விடுவானோ. அப்ப அது ரியா என்ற ஒன்று நமக்கு வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா மேலும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லா யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியாஅன் நாஸி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தன்னுடைய பொருளை செலவழிப்பவனை போல அந்த தர்மத்தை சொல்லி காண்பித்தும் அதை பெற்றவனை நோவினை செய்தும் உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறான். ஒரு வழுக்கு பாறையின் மீது கொட்டப்பட்ட அந்த மண் மீது ஒரு மழை பெய்தால் அந்த மண் எப்படி முற்றிலுமாக அடித்து செல்லப்படுமோ, அதே போல உங்களுடைய அமல்களும் அடித்து செல்லப்படும். அப்போ இதுதான் நாம எதற்காக நன்மைகளை செய்கிறோம், எந்த நோக்கத்திற்காக செய்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்ய வேண்டும், நன்மை நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தினுடைய பாராட்டுகள் எல்லாம் நமக்கு எந்த ஒரு பலனையும் அளிக்காது. ஆகவே அன்பானவர்களே, இந்த ரியா, இந்த பெருமை என்பது நம்மை சொர்க்கத்திற்கு ஒருபோதும் கொண்டு போய் சேர்க்காது.
அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிட்டாங்க. ஆகவே இந்த பெருமை ரியாவிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதை தூக்கி முதல்ல வெளியே போற்ற வேண்டியதான். அதற்கான தகுதி நம்மிடத்துல கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் பெருமைக்கு தகுதியானவன், அவன் ஒருவன் தான் கண்ணியத்திற்கு தகுதியானவன். ஆகவே நாம் இந்த பெருமைகளை கொண்டு நம்முடைய அமல்களை பாழாக்கி விடக்கூடாது. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆட்பட்டவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதை உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக என்னுடைய இந்த முதல் ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே விவாதம் செய்வான். அவன் அல்லாஹ்விடத்திலே எப்படி விவாதம் செய்வான் தெரியுமா? கால சொல்வான், ரப்பி என்னுடைய பிமா அவைத்தனி லவ் ஸையினன்ன லஹும் ஃபில் அர்லி வ லஉஃபியன்னஹும் அஜ்மஈன். இறைவா, நீ என்ன வழிகெடுத்துட்ட இல்லையா? அல்லாஹ் யார் சொல்வா? ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல சொல்வா, நீ என்னை வழிகெடுத்ததன் காரணத்தினால இந்த உலகத்துல வாழக்கூடிய அத்தனை மனிதர்களையும் ஒட்டுமொத்தமாக வழிகெடுப்பேன். இந்த உலகத்திலே அனைத்தையும் அவர்களுக்கு அழகாக காட்டுவேன் சொல்லிட்டு அவன் சொல்றான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். யாரை என்னால் வழிகெடுக்க முடியாது தெரியுமா? யார் இஹ்லாஸோடு உனக்காக மட்டுமே அமல் செய்கிறார்களோ அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்று ஷைத்தான் டிக்ளேர் பண்றாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அல்லாஹ் தரான் பாருங்க. இந்த பெருமை என்பது, பெருமை இல்லை என்று சொன்னா ஷைத்தான் நம்மளை நெருங்க முடியாது. அல்லாஹ் தஆலா இங்க நமக்கு கேரண்டி தரான் குர்ஆன்ல. அப்ப இதுல இந்த பெருமை என்பது நம்முடைய சொர்க்க வாழ்க்கைக்கு மிக ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே இந்த பெருமைகளை விட்டுவிட்டு சாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும், அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும், அல்லது இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக மட்டும்தான். இதை சொல்லியே காட்டக்கூடாதா? அல்லாஹ் தஆலா சொல்றான், தர்மம் செய்வதில் 2 வகை இருக்கிறது. உங்கள் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் கொடுப்பதும் நன்மைதான், அல்லது நீங்கள் தெரிந்து கொடுப்பதும் உங்களுக்கு ஏற்புடையது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வெளிப்படையாக தர்மம் செய்தால் அதை பார்க்கக்கூடிய கஞ்சர்கள் அவர்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படும். அதற்காக மட்டும்தான் என்ன சொல்ற அல்லாஹ் ஒரு சலுகையாக தருகிறானே தவிர சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மறைவாக கொடுப்பதே உங்களுக்கு சிறந்தது. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்களை பாதுகாப்போமாக. அல்லாஹ்விடத்தில் அந்த நாளைக்கு மறுமையில நிற்கும் பொழுது அந்த அமல்கள் நமக்கு பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு முஃமினும் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை மறுமையிலே பாதுகாத்து வைப்பானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு அந்த உன்னதமான சொர்க்கத்தை தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.